மனித உணர்வுக்குள் உணர்வின் எண்ணங்களை எவ்வாறு நாம் சிருஷ்டிப்பது, உருவாக்குவது. ஆனால் அந்த மனிதன் இருக்கும்போது நாம் எடுத்துக்கொண்ட தத்துவத்தின் நிலைகள் தனக்குள் அவன் உணர்வை ஏற்றி அவன் மறைந்த பின் அந்த உணர்வின் அலைகளை தனக்குள் எப்படி எடுத்துக்கொள்வது, அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு தனக்குள் ஆற்றல் மிக்க நிலையை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்ற நிலையை அந்த அரசர்களால் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு நிலைகளும் சாஸ்திரங்கள் சட்டங்களை வகுத்து அவர்கள் கொடுத்த வழிகளிலேதான் நமக்குள் அவர் காட்டிய அரசர்கள் காட்டிய இந்த உணர்வை நமக்குள் அது விதைத்து அது வளர வைத்துக் கொண்டோம். அவர்கள் காட்டிய நிலையை கொண்டு நாம் வளர வைத்த பின் அதை தூண்டிலுக்கு மீன் போடுவது போன்று, மீனுக்கு தூண்டில் போடுவது போன்று மனிதன் இறந்த பின் இந்த உணர்வின் நிலையை எடுத்துக் கொள்கின்றனர். இன்று நாம் எப்படி ரேடியோக்கள்ல நாடாக்கள்ல அது பதிய செய்து அது எந்திரத்திலே செருகி அந்த உணர்வின் அலையை அது வெப்ப காந்த அலையுடன் கலக்கச் செய்யும் போது அதுவே கலந்திருக்கக்கூடிய நிலையை நாம் வீட்டிலிருந்து அதே அலை இழுத்து நாம் பேசுகின்றோம், இன்னொரு நாடாவிலையும் பதிவு செய்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய படங்களை இது பண்ணுவது போன்றுதான் கடந்த கால நிலைகளிலே ஒரு மனிதனுக்குள் உணர்வின் அலையை பதிய செய்து இந்த காந்தத்துக்குள் உணர்வின் தன்மையை அதை செருகச் செய்து அதன் வழிகளிலே அரசு பிடிந்து மந்திர யந்திரங்கள் கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அரசன் நிலைகள் கொண்டு மக்கள் மத்தியிலே இந்த வேதம் என்ற சொல்லுக்குள் அதாவது அதர்ம வேதம், சாம வேதம் அப்படின்னு இப்போ 4-5 வேதங்களாக அது உணர்வுகளை எடுக்கப்பட்டு இதில் ரிக்வேதம் இயற்கையின் தன்மை கொண்டு அதில் உணர்வு கோளின் நட்சத்திரங்கள் எவ்வாறு பிரிந்ததென்றே அன்று மெய்ஞானிகள் காட்டியது. இது 4-6 பாகங்களாக அது பிரிக்கப்பட்டு அதாவது அதைத்தான் மக்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டு அந்த உணர்வின் நிலையை அரசன் வழிகளிலே எடுத்து மந்திர யந்திர நிலைகளிலே போர் செய்து வந்ததுதான் பரசுராம பூமி என்பது. ஆக அந்த ஏரியா முழுவதுக்கும் எடுத்துக்கொண்டால் இந்த மந்திரங்களும் இந்த யாகங்களும் இது உண்டு. இவ்வாறு செய்து வந்த பின் தான் அவர் கண்ட பேருண்மையுடைய நிலைகள் அந்த பரசுராம் என்ற பெயரை வைத்து எந்த சட்டத்தின் ஏவி எடுத்தார்களோ அவர்கள் அந்த அரசுக்கு அந்த பெயர் வைத்துக் கொள்வது. இன்று சாலிவாகனன் என்று எடுத்துக்கொண்டால் அவனும் பல மந்திரத்திலே தனக்குள் எடுத்துக்கொண்டு அவன் சாலிவாகன வருஷம் என்று நாம் பார்க்கலாம். இதே மாதிரி இந்த சில விக்கிரமாட்டன் காலம் இதை போன்று இவைகள் எல்லாம் எல்லாமே இந்த 3000 ஆண்டுகளுக்குள் வந்ததுதான் இந்த மந்திர சக்திகள் எல்லாம். இதை போன்று மந்திர யந்திரங்களை கொண்டு ஆட்சிகளை புரிந்து வந்த நம் இந்திய நல்ல நிலைகளுக்குள் அது வளர்ந்து வந்த நிலைதான் இப்போ இந்த எல்லைகளிலே அவர் பதிய செய்து அதன் வழிகளிலே வந்த பரசுராம் என்ற தத்துவத்தை தனக்குள் அரசனுக்கு தான் முடிசூட்டி வைத்து அதன் வழிகளிலே அங்க நாட்டை ஆட்சி புரிந்து வந்தாலும் அங்கே வந்த நிலைகளை மெய்ஞானிகள் காட்டிய உண்மையுடைய நிலைகள் உணர ஆரம்பிக்கும் போதுதான் அரசை பிறந்தான் கோலமா மகரிஷி. அந்த அரசை பிறந்து அவன் எந்தெந்த விதைகளை விதைத்து எதன் வழிகளில் அரசு ஆட்சி புரிய வேண்டும் என்று சொன்னானோ அவனுடைய மக்களே இவன் எதிர்நிலைக்கு திரும்பி அவனுக்கு பிறந்த மக்களே எதிர்நிலைக்கு திரும்பி ஒருவருக்கொருவர் போர் செய்து இவன் காக்க வந்த அரசனையும் இவன் எதற்காக வேண்டி விளைத்தானோ இவன் உடலின் முழுமை நிலைகள் கொண்டு உண்மை புரிய முடியாத நிலைகளிலே தத்தளிக்கும் நேரத்தில்தான் சிந்தனைக்கு அந்த நிமிஷம்தான் சிந்தனை சிந்திக்க செய்கின்றான். ஆக அரசுகள் எவ்வளவு செய்து இவ்வளவு சுகபோகம் இருந்தாலும் இன்று நாம் தாழ்ந்த பின் எந்த நிலையில் நமக்கு வருகின்றது என்ற நிலையை தான் சிந்தனையை அது தொடர்கின்றான். அவ்வாறு சிந்தனை தொடரப் போகும்போதுதான் இயற்கையின் உண்மையுடைய நிலைகளை உணர ஆரம்பிக்கின்றான். அப்பொழுது வியாசகர் எத்தகைய தன்மையுடைய நிலையை வெளிப்படுத்தினாரோ அந்த உணர்வின் அறைகளுக்குள் இவன் எண்ணங்கள் சிக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் தனக்குள் கோலமா மகரிஷி என்ற பட்டம் வருகின்றது. எப்படி வருகின்றது? தான் அரசை திறந்து விட்டு மக்கள் மத்தியில் எந்த மந்திரங்கள் நாம் செயல்படுத்தி எவ்வளவு சுகபோகங்கள் இருந்தாலும் மீண்டும் நாம் இந்த மந்திரத்தாலே ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களை நாம் குவித்தெடுத்து கூடு விட்டு கூடு பாயும் நிலைகள் பெற்றாலும் தான் மந்திரத்தாலே பிறருடைய எண்ணங்களை அழிக்கச் செய்து போர் முறைகளை செய்தாலும் ஒரு மனிதனுக்கு உணர்த்திய இந்த உணர்வலைகள் தான் சுவாசிக்கும் போது அதே உணர்வலைகள் நமக்குள் இருந்து ஒரு மனிதனுக்குள் எந்த பழிதீர்க்கும் உணர வேண்டிய நிலைகள் வெளிப்படுத்தினானோ அதே உணர்வை சுவாசிக்க நேர்ந்து தன் உடலுக்கு வந்த பின் அது செயலாற்றும் நிலையும்
இவன் எடுத்துக்கொண்ட மந்திரத்தாலே ஒரு உடலுக்குள் ஊடுருவி பாய்ச்சிய பின் அவன் துன்புற்று செயலிழந்த நிலைகள் கொண்டு அவன் இன்னல் பெற்று மரணம் அடைகின்றான். அவ்வாறு மரணமடைந்த நிலையை கொண்டும் இவன் மந்திர சக்தியாளர் உணரும் தன்மைகள் வரும்போதுதான் ஆக அவன் எளிநிலை அவன் எடுத்த எளிநிலையான சரீரங்கள் பெற்றாலும் அதே உணர்வு இவனுடைய எண்ணம் அவன் உடலிலே பதிவு செய்து இந்த உணர்வின் மந்திர சக்திகள் இயக்கி அவனை துன்புறுத்தினாலும் இவன் உணர்வின் அலைகள் அங்கே பதிவு செய்து அவனுக்குள் விளைந்து அதே உணர்வலைகள் இறந்த பின் இவனை சாடும் நிலையும் இவனை சாடும் போது இவன் இதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி பல மந்திர யந்திரங்களையும் காப்பு கட்டுவதும் இதில் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பெரு சிரமங்கள் பட்டார். அதுதான் கோலமா மகரிஷி என்று நாம் அதாவது கொல்லூரும் சொல்வோம். அந்த கொல்லூருக்கு பக்கம் தபோவனம் என்று கொடசாசிரி என்று ஒன்று உண்டு மலை, அதற்கு பின்னாடி தபோவனம் என்று உண்டு. அங்கே சென்று இவருடைய உணர்வின் தன்மை கொண்டு காட்டுக்குள் சென்று அரசை திறந்துவிட்டு தான் எந்தெந்த மந்திர சக்திகளை நிலைகள் கொண்டு பிறருடைய எண்ணங்களை எல்லாம் ஏவல் பண்ணி அதை நிறுத்தி தன்னை ஆட்சி புரிந்து வந்தாலும் அவன் ஒவ்வொருவரும் இறந்த பின் இவனுடைய உணர்வலைகளே பழிதீர்க்கும் உணர்வாக விளைந்து அவன் திருப்பி எண்ணிய நிலைகள் கொண்டு அவன் மரணமடைந்த பின் இந்த உணர்வின் ஆத்மாக்கள் இவனை சூழ்ந்து தாக்கும் நிலைகள் வருகின்றது. எந்தெந்த மந்திரத்தை இவன் செய்து மற்றவருடைய நிலைகள் செய்தானோ அவன் இறந்த பின் இவனுடைய உணர்வே அவன் உடலில் விளைந்து அதே உணர்வின் தன்மை அவன் இறந்த பின் அதே உணர்வின் நிலைகள் இவனை சூழ்கின்றது. இப்ப நாம் சாபமிட்டு ஒருத்தரை சொல்லி நாம சொல்லி விடுகிறோம், நீ தொலைந்து போடுவே அப்படின்ட்டு அவன் மனதிலே எடுத்துக்கொண்டால் அதே உணர்வு கொண்டு என் உடலிலேயே வளரும், அவன் உடலிலேயே வளரும். நான் இறந்த பின் அவனுடைய உடலுக்குள் போய் நான் அவன் உயிரோடு இருந்தால் அங்கே சென்று விடுவேன். இல்லை என்றால் நான் இருந்து அவன் உடலோடு இருந்தால் நான் அங்கே சென்று விடுகிறேன், அவன் இருந்து நான் உடலோடு இருந்தால் அவனுடைய உயிர் என்னிடம் வந்துவிடும். ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மைகள் பழுதீக்கும் படலங்காக மாறும். இதே மாதிரிதான் தனக்குள் உணர்ந்தறிந்த அந்த மகரிஷி ஒரு உடலுக்குள் உணர்வின் தன்மை பாயும் தன்மையை அறிந்தான். ஆக அறிந்துணர்ந்த பின் தான் மற்ற எத்தனை மக்களிடத்துல இவன் மந்திர சக்தியால ஏவினானோ அந்த மந்திர சக்தியுடைய துணை கொண்டு மற்றவர்களுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் முடிந்தது, தன்னை சார்ந்தவரை காக்கவும் முடிந்தது. ஆனால் தன்னை தற்காத்துக் கொள்ளும் போது பிறருடைய எண்ணங்களை செயலிழக்க செய்து அந்த உடல் உறுப்புகளை அவன் செயலிழக்க செய்து அவன் எண்ணத்தை செயலிழக்க செய்யும் போது இவன் எடுத்துக்கொண்ட மந்திரம் இவன் இழுத்துக்கொண்ட சுவாசம் இவ்வுணர்வாலே அவனை தாக்கி செயல்படுத்தும் போது இவனுடைய உணர்வை அங்க வளரச் செய்து இவனை நினைவு காட்டி அவன் உடல் குறுகிய பின் அவன் இறந்த பின் அவனுடைய உயிராத்மா இவனிடம் வருகின்றது. இப்படி இவனை சுழண்டு கொண்டு இருக்கும் போதுதான் இவன் எத்தனை மந்திர சக்திகள் கொண்டிருந்தாலும் மற்றவருடைய நிலையில் இவன் தாங்க முடியாதபடி பல யாகங்களை அன்று அவன் செய்தது போன்று திரு அக்னி குண்டங்களை கூட்டி அதற்குள் பல நிலைகளை இட்டு பல நிலைகள் எது செய்தும் இவனால முடியவில்லை. ஆக இவனை தற்காத்துக் கொள்ளும் நிலையற்ற நிலைகள் இருக்கும் போதுதான் அவன் சிந்திக்கின்றான். தனக்கு வலிமையான நிலைகள் கொண்டு தான் சிந்தித்தோம் என்று வீரபத்திரம் மன உறுதியான நிலைகள் கொண்டு செயல்பட்டாலும் அது தன்னை யாரு காக்க முடியவில்லை என்ற நிலைக்கு வரும்போது கொல்லூர்ல இன்றைக்கு எடுத்துட்டோம்னா முருகனும் அங்க ஒரு காவல் தெய்வமாக வைத்திருப்பார்கள். நீங்க எல்லா இடங்களிலும் ஒரு தேவியினுடைய நிலைகளில் அறுக்கப்படும் போது அந்த உடலுக்கு இருக்கக்கூடிய சக்தியுடைய தன்மையை கொல்லூர்ல இந்த முருகனை வைத்திருப்பார்கள் காவல் தெய்வமா. இங்கே நாம் முருகனை கும்பிடுவோம், அங்கே கொல்லூர்ல காவல் தெய்வமா வைத்திருப்பார்கள். இதைத்தான் அன்று இந்த கோலமா மகரிஷி என்ற பொருட்பட அவருக்கு பேர் வந்தது. அதே போன்ற அரசனாக தன் வாழ்க்கையிலே பல மந்திர யந்திரங்கள் கொண்டு செய்து வந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை மற்ற மந்திரத்தாலே மற்ற மனிதனிடல பாய்ச்சிருந்தாலும் அவன் இறந்த பின் இவன் சூழ்ந்து பல ஆதிகளாக தொடர்ந்து இவனை பின்தொடர்ந்து சிந்திக்கும் செயலற்ற நிலைகள் கொண்டு இவன் இட்ட மூச்சலைகள் இவனவே நிறுக்கச் செய்கின்றது. அதிலே இவன் கற்றுணர்ந்த அந்த மந்திர சக்தி நிலைகள் கொண்டுதான் சிந்திக்க தொடங்குகிறான். சிந்திக்க தொடங்கும் போதுதான் எடுத்துக்கொண்ட விண்ணுலகத்தின் தன்மையும் அந்த ஆதி அதாவது ஆதியிலே அகசியமா மகரிஷி அது சொன்ன அந்த நிலையும் அதே சமயம் அத்தரிமா மகரிஷி அதன் பின் தொடர்ந்து இட்ட அந்த மூச்சலைகளை சிந்திக்க தொடங்குகின்றான். அப்படி தொடங்கும் போதுதான் அதன் வரிசை கொண்டு வடத்துருவம் அதாவது துருவ மகரிஷியின்
அந்த உணர்வின் அலையை இவர் பெறக்கூடிய தகுதிக்கு அந்த முயற்சி எடுத்து தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றது இந்த கோலமா மகரிஷி. அது கோலமா மகரிஷி என்றால் ஒவ்வொரு கோளின் ஆற்றலின் தன்மையும் அது சூரியன் எடுத்து தனக்கு ஒளியின் சரீரமாக மாற்றி அந்த உணர்வின் அணுக்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரீரமாகும் போது அது ஒரு கோள்களாக எப்படி உருவாகின்றது. இப்போ ஒரு நாம் மனிதன் விண்ணிலே தோன்றுவது ஒரு கோளா ஆனாலும் அதே போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை நட்சத்திரங்களுமானாலும் அது ஒரு கோள்களை அது கோளின் தன்மை அது விஷத்தின் ஆற்றல் வரப்போகும்போது தன்னிச்சையாக தன் ஆற்றலின் தன்மையை அது பிரதிபலிக்க செய்யும் போதுதான் நட்சத்திரம் ஆன பின் தான் அது எதுவுமே சூரியனாக முடியும். இப்ப நாம் சொல்லுவதெல்லாம் இப்ப நாம் பார்ப்பதெல்லாம் நட்சத்திரங்கள் பெரும்பகுதி இல்லை. நாம் அந்த 27 நட்சத்திரங்கள் தான் இந்த சூரியன் ஒத்த நிறைகள் வந்தது. பாக்கி எல்லாம் அது விஷத்தின் தன்மை கொண்ட புதிய அலைகளை எழுப்பும் அந்த உணவின் தன்மைகள் தான். ஆக அது நட்சத்திரங்கள் அல்ல, விண்மீன்களை. இதை போன்று அதெல்லாம் பெரும் பாறைகளைப் போன்று மற்ற உணவின் தன்மை பட்டவுடனே அது ஆவிகளாக மாறவும் முடியும், அது அழியவும் செய்யும். அந்த விஷத்தின் தன்மை சில நிலைகள் உண்டு. இதை போன்ற தன் உணர்வின் ஆற்றலை அவன் கண்டுணர்ந்து இந்த கோலமா மகரிஷி என்பது இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு உணர்வின் நிலைகள் எவ்வாறு கோள்களுடைய செயல் ஆகின்றன என்ற உண்மையை அறிந்த பின் தான் அவர் அதன் வழிகளிலே தான் கடும் ஜபங்களை ஏற்றி தன் உணர்வின் தன்மையை தான் பெருக்கி அந்த பெருக்கிய பின் அவர் வளர்த்துக் கொண்ட நிலையை இன்று நாம் பார்க்கலாம். பல சக்திகளாக அங்கே சாதாரண கேரளா, மைசூரு இந்த பக்கம் எடுக்கலாம். அதில் எடுத்துக்கொண்ட நிலைகள் தான் பின் வந்த சாரதா பீடம் என்பது சில நிலைகள். அங்கே சாரதா பீடத்தில் சிரங்கேரி அவர்கள் எடுத்துக்கொண்டதும் பின்னாடி வந்தவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதுக்கெல்லாம் சில பீடங்களுக்கு பூரி பீடம், இந்த காஞ்சி காமகோடி பீடம், இதுகளெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆக கோலமா மகரிஷி என்று ஒரு அரசனாக இருந்து அந்த பரசுராமா இருந்து அதனுடைய நிறைவை கொண்டு தான் அரசு நிலையை மாற்றிவிட்டு தான் கோலமா அதாவது கோள்களுடைய ஆற்றலை தனக்குள் பெறும் முயற்சி எடுத்து அதில் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தத்துவத்தை தான் உணர்வின் அலைகளை தனக்குள் சிறுகச் சிறுக அந்த உணர்ந்த நிலைகள் கொண்டு தான் எடுத்துக்கொண்ட பின் யாருக்கும் போதிக்காத வண்ணம் தன் உடலுக்குள் நின்றே தன் உயிராத்மாவை பெருக்கி அது வெளிவந்த பின் ஒன்றும் அறியாத மூச்சின் நிலையும் அதை ஏங்கி அந்த தாய் மரணம் அடைந்த அது எந்த பக்தி மார்க்கத்திலே எந்த ஞானியாலே அந்த பரசுராம் என்ற தத்துவத்தை அந்த உணர்த்தப்பட்டு அந்த அவர்கள் அதே பக்தியுடைய நிலைகள் வந்தாலும் அதே உணவின் தன்னை எடுத்து தன் இயக்கத்தின் நிலைகளே நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த உணவின் எல்லை கடந்து வளர்ந்து கொண்டிருக்கும் போது இளமையிலே ஒன்றுமறியாது இருந்த அந்த தாய் இந்த குழந்தையுடைய தன்னை தாய் பரவரிக்கும் இந்த உடலின் தன்மை கொண்டு இவனும் துடித்து அவன் அன்று காட்டிய நிலைகள் கொண்டு எண்ணத்தின் மூச்சியை ஓங்கச் செய்து இந்த உணர்வின் நிலைகள் ஏங்கி நிற்கும் போதுத்தான் அந்த தாயின் வலுவும் இவன் எடுத்துக்கொண்ட தாயை எண்ணி தன்னை காக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மையை ஏங்கி இருக்கக்கூடிய நிலைகள் தான் கோலமா மகரிஷி. வேறுண்மையுடைய நிலைகள் பல மந்திர சக்தியுடைய நிலைகள் அந்த பரசுராம் என்ற நிலைகள் கொண்டு அந்த நாடு முழுவதற்கும் தோன்றி வந்தாலும் அவன் வளர்ந்த பின் பேரண்டத்தின் பெருண்மையுடைய நிலைகள் வளர்வதற்கு கோலமா மகரிஷி பின் தான் கோலமா மகரிஷியாக தனக்குள் அந்த கோகையின் தன்மையை அந்த உண்மையின் தன்மையை அன்று கொடசாஸ்திரி என்ற நிலைகளுக்கு பின்னாடி அங்க தபோவனம் என்று நான் அங்கே சென்றிருந்தேன். குருநாதர் சொன்று அவர் இருந்த காலத்துக்கு பின் அங்கே பல ஆற்றல் மிக்க நிலைகள் தனித்து நின்று பல எதிர்ப்பு சக்தி இறந்த ஆவிகள் இவன் எடுத்துக்கொண்ட மந்திரத்தாலே எந்த போர் முறைகளுக்காண்டி பல ஆவியுடைய நிலைகள் எடுத்தானோ அந்த ஆவியுடைய நிலைகள் அடக்குவதற்காக தான் தனித்து நின்று தன் மந்திரத்தினுடைய நிலைகளை எதிர்க்கச் செய்து அந்த உணர்வின் நிறைகள் கொண்டுதான் மீண்டும் இன்று முகாம்பிகை இருக்கிறது என்று சொல்லுகின்றமே அங்கே மீண்டும் இங்கே விலகி வந்து இந்த ஓரத்திலே ஒரு வனமாக தபவனத்தை அதாவது ஒரு பூங்காவனத்தை அமைத்து அங்கே தன்னுடைய ஜபகாலத்தை ஆரம்பித்து இந்த உடலை விட்டு சென்ற பின் தனக்கு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த ஏக்க உணர்வுடன் தன் உயிராத்மாவை தன் ஒரே எண்ணத்தில் எண்ணி அதாவது அத்வைதம் சூட்சம நிலைகள் கொண்ட உணர்வின் அலையை தனக்குள் வளர்த்துக் கொண்டு இந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு இனி தனக்கு வேண்டிய ஒரு உடலை தேர வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் இருக்கப்படும் போது அந்த உணர்வின் நிலையைத்தான் இந்த உடலிலே வளர்த்துக் கொண்டிருக்கும் போது தனக்கு யாரும் சீடர் இல்லாத நிலைகளிலே தான் எடுத்துக்கொண்ட வளர்ச்சியின் தன்மை கொண்டு நாம் அடுத்த புனித நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் வளர்த்து சூட்சம் அலைகள் விண் கோள்களுடைய நிலைகளும் மற்ற கோள்களிலிருந்து வெளிப்படும் உணர்வின் அலையை தனக்குள் எடுத்து
அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகளை தனக்குள் பெற்று அந்த உணர்வுக்குள் தன் உயிராத்மாவை சேர்த்துக் கொண்டு இந்த உடலை ஊற்றி சென்ற பின் எந்த பரசுராம் என்ற நிறைகளை கொண்டு அவன் பக்தியுடைய நிறைகள் இயங்கி இருக்கும்போது அதன் வெளியிலே சத்தியத்தை கடைபிடித்து அந்த தாய் தன்னுடைய குழந்தை கணவன் இழந்த நிலைகளிலே இந்த குழந்தையின் பரவுவதற்கும் இது காக்க வேண்டும் என்றும் அவர்கள் காட்டிய நிறைகளை கொண்டு இந்த உணர்வின் இயக்கத்தை இங்கே பாய்ச்ச இந்த குழந்தையின் தன்மை தன் தாயை இயங்கி என்ன இந்த உணர்வுக்குள் சிக்கப்பட்டதுதான் தாய் திருமணத்தினுடைய நிலைகள் அது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும். இந்த உணர்வாலே தன் தாய் பாசத்தாலே தான் காட்டி ஏக்கத்துடன் அந்த உண்மையான நிலைகள் இயங்கியிருக்கும் போதுதான் அந்த பரசுராம் என்ற இந்த கோலமா மகரிஷி தன் தத்துவத்தினுடைய நிலைகள் எடுத்ததை இவர் உடலுக்குள் புகுந்து அந்த உடலில் நின்றே இந்த உணவின் தன்மை தனக்குள் எடுத்து தான் இந்த உடலில் செய்ய முடியாத நிலையை இந்த அரச நிலையை மறந்து இவனுக்குள் அந்த நிலையை உருவாக்குனது. அதுதான் ஆதிசங்கரர். எளிமையுடைய நிலைகள் வரப்பு புகுந்தது. அவர் அறியாமலே பல ஆற்றல் மிக்க சக்திகள் அங்கே இயங்க தொடங்கும் போது அவர்கள் பல பேரும் அந்த ஒண்ணும் அறியாத ஏழைக்கு அங்கு இந்த நிலைகள் வருவென்று அவனை இழுத்து மந்திர சக்திகளாலே நீ தொடர் என்று இந்த துவைத தத்துவத்தை அத்வைத தத்துவத்தை பேசப்படும் போது இந்த துவைத தத்துவத்தை அதாவது உருவங்கள் வைத்து பலியிடப்பட்டு மந்திரங்களை சொல்லி சில நிலைகளை செய்வதை இவர்கள் மீண்டும் முற்படுகின்றனர். அதையெல்லாம் வெறுத்துத்தான் தன் தத்துவத்தினுடைய நிலைகளை அத்வைதம் துவைதம் என்ற நிலையை கொண்டு அவருடைய ஆற்றல் அந்த கோலமா மகரிஷி உலகம் முழுவதுக்கும் இந்த ஆதிசங்கரர் என்ற நிலைகளுக்கு அது வெளிப்படுகின்றது. இதை நல்ல கவனமாக எடுத்துக்கொள்ளும். அவர்தான் சூட்சம நிலைகள் எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலையை அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை அவர் ஆரம்ப நிலைகள் எடுத்த உடனே தன் தாயின் ஆற்றலை செயல்படுத்தும் போது அப்பொழுதுதான் பாடுகின்றார். ஐங்கிரி நந்தினி நந்திதமேரினி விஸ்வதி நோதினி நந்துனிதே அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு அணுவுக்குள்ளும் 5 உணர்வின் புலனறிவே அதாவது ஒரு வெப்ப காந்தமும் அது எடுத்துக்கொண்ட உணவின் சத்தை சேர்க்கப்படும் போது 3. ஆனால் ஒரு வெப்பத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய காந்தம் 1, அது ஈர்க்கும் சக்தி. ஆனால் அந்த வெப்பத்தை உருவாக்கும் அணுவின் தன்மையை அது ஒரு பொருளை கொடுத்தவுடனே உருவாக்கவும் செய்கின்றது, அது மற்றதை மறைக்கவும் செய்கின்றது. இப்போ இந்த மரத்துக்குள் வெப்பம் இருக்கும்போது அது உருவருகின்றது. அதே மரம் புவியின் ஈர்ப்பை விட்டு நகர்ந்து விட்டால் அந்த அதுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை காயச் செய்கின்றது. ஆக 2 வேலைகளை செய்யும். ஆக நமக்குள் ஒரு உணர்வின் தன்மையை ஒன்று மறைத்து மாய்த்து விட்டு ஒன்றை தனக்குள் எடுத்து அது வளர்க்க செய்யும். ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது ஒரு கழிவின் தன்மை மாய்த்து விட்டு ஒரு சக்தியின் தன்மை உருவாக்கும். ஆக இந்த வெப்பத்திற்கு 2 சக்தி 3. அதே போன்று நாம் எந்த பொருளின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டோமோ இந்த உணவின் சக்தி இந்த அணுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த அணுவின் தன்மை அந்த மனத்தை வெளிப்படுத்தும். அதே சமயம் அந்த உணர்வின் தன்மை ஒரு பொருளுக்குள் ஆன உடனே இந்த உணர்வு தூண்டப்பட்டு இயக்கும். ஆக அந்த 5 அதே போன்ற மனிதனுக்கு புலனறிவா இந்த அதான் ஐங்கிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வதி நோதினி நந்துனிதே அப்படிங்கிற போது 5 புலனறிவுகள். நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வின் தன்மையும் எந்த குணத்தை கொண்டு சுவாசிக்கிறோமோ அதே உணர்வின் தன்மை தன் உயிருடன் சேர்க்கப்படும் போது விஸ்வ வினோதி ஐங்கிரி நந்தி நம்ம உடலை சுற்றி வரக்கூடிய இந்த சுவாசத்தை நாம் சுவாசிச்ச உடனே நாம் உயிரின் நிலைகள் நாம் சுவாசிச்சு உயிரில் பட்டோம்னா அதே 5 உணர்வு தான். நந்திய மேதினி விஸ்வ வினோதினி நாம் சுவாசிக்க அந்த உணர்வின் தன்மை உயிரிழப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் அது செயல்படும் ஆற்றல் இந்த சக்தி சூட்சம நிலையின் தன்மையை அது எவ்வாறு விளைகிறது என்ற நிலையை அந்த அறியாத தன் பக்குவத்தினுடைய தன்மையை தனக்குள் உள் நின்று அத்வைத்தின் தத்துவத்தை அதன் ஒளிபரப்பி இயற்கை தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி அது எவ்வாறு உடலுக்குள் நின்று செயல்படுகின்றது. ஒன்று சூட்சமம் மறைமாக நிலையில் இருப்பது அது பல அணுக்கள் சேர்த்து ஒரு பொருளாகும் போது திடப்பொருள் எவ்வாறு ஆகின்றது என்ற இந்த உண்மையுடைய நிலைகளைத்தான் அன்று மெய்ஞானி அவன் வேற யாரும் சீடர்களை நியமிக்கவில்லை. தனக்குள் எடுத்துக்கொண்ட தான் ஆரம்பத்திலே தான் அரசன் என்ற நிலைகளை கொண்டு மகரிஷிகள் கொடுத்த நிலையை என் வாழ்க்கையை பிரதானம் என்றும் இதை நாம் அரச நிலைகளை செயல்படுத்தி அதிலிருந்து உயர் நிலைகள் பெறலாம் என்று இருந்தாலும் அது காலத்தால் அவனால் செயல்படுத்த முடியாத நிலையும் இவன் எதையெல்லாம் ஏவினானோ அந்த ஏவி அலைகள் இவனுக்குள் வரும்போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் துணிந்து செயல்பட்ட இந்த நேரத்தில் தான் பேருண்மையுடைய நிலைகள் அவன் இக்கட்டான நிலைகள் வரும்போதுதான் அந்த உண்மையின் ஆற்றல் அங்கேறி வேண்டும். அதே போன்றுதான் ஆதிசங்கருடைய நிலைகள் தன் தாயினுடைய நிலைகள் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு இருக்கும் போது தன் தாயினுடைய நிலைகள் அங்கு தவிக்கின்றது. குழந்தை பருவமான நிலைகள் கொண்டு இவனுக்கு ஆகார வேண்டும். தாயின் நிலைகள் எண்ணி அந்த இக்கட்டான நிலைகள் கொண்டுதான்
மெய் உணர்வின் தன்மை தனக்குள் ஏகும்போது இந்த சந்தர்ப்பத்தால்தான் மெய்யை தான் கண்டறிய வேண்டும் என்ற நிலையும் அதே உணர்வு கொண்ட சரீரத்துக்குள் இந்த கோலமா மகரிஷி இந்த உணர்வு கொண்ட சூட்சும சக்தியின் தன்மையை தான் உணர்ந்த நிலையில் ஆதிசங்கர உடலிலே இது புகழ்கின்றது. ஆதிசங்கராச்சாருடைய அது கோலமா மகரிஷி அவர் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையும் அவர் வளர்த்துக் கொண்ட தன்மையும் இன்று முதல்ல ஆரம்பித்திருக்கின்றது. நாளைக்கு இந்த ஒரு வாரம் முழுவதுக்கும் வேண்டியிருக்கனாலே இது முழுமைக்கும் இந்த வாரம் முழுவதுக்கும் தொடர்ந்து இருக்கும். இன்று இங்கே கேட்போர் அனைவருமே நாளை ஊருக்கு சென்றாலும் இதே கோலமா மகரிஷின் அருளாற்றல் இங்கு பெறும்போது அவர் அருளாற்றல் அவன் உடல் விட்டு சென்ற பின் ஒன்று மரியாத இளம் கன்றான ஆதிசங்கருடைய உடல்ல புகுந்து அந்த உணர்வின் எண்ண அலைகளை மீன் ஒளிகளை பரப்பிய அந்த உணர்வின் அலையை நீங்க நுகர முடியும். ஆகவே இதன் தன்மை கொண்டு இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் அறுவடை கொண்டு நீங்க ஊர் சென்றாலும் இந்த மகரிஷின் நிலைகளை எடுத்து அவர் வழிகாட்டி ஆதி சங்கராச்சாருடைய அறிவுரை. ஏனென்றால் இப்ப நம் தற்கால மனிதனுடைய உடலே அவர் வெளியிட்டு சென்று உண்மையின் அலைகளை அவர் பரப்பினார். அந்த படத்தை நிறைவில் கொண்டு நாம் பெற முடியும். ஏனென்றால் இன்று நாம் துவரத்தினுடைய தன்மையிலே மந்திர வழிகளாலே நாம யாகங்களும் மற்ற பொருள்களின் தீயிட்டு புசுக்கி அதுதான் நம்மளுக்கு என்று நம்ம எண்ணத்தை தோண்டச் செய்து பாவம் புண்ணியம் என்று பல நெறிகளை மாற்றி அமைத்து இன்று பூரி சங்கராச்சாரி சொன்ன மாதிரி கணவன் இறந்து விட்டா பெண்களை அங்க இருக்கிறவங்க அந்த மதத்துக்காரங்களை தூண்டி நான் எங்க வீட்டுக்காரர் நான் போய் சாக போறேன் அப்படின்னு நீ சொல்லுங்க. எல்லாம் சும்மா அந்த சொத்து வீட்டுல போயா சின்ன போறோம் எல்லாம் சேர்ந்து சூழ்ந்துக்கிடுவாங்க. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அப்பதான் அவங்க மோட்சம் கிடைக்குமா, எனக்கு கணவனுக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த மதம் காப்பாற்றப்படுமா. இப்படி தவறான நிலைகள்ல பல இதுகளை செய்து தீயில கொண்டு போய் பொசுக்க செய்து இப்படி ஆதிகளா பறந்த பின் இவன் மதத்தால் வகுத்துக் கொண்ட நிலைகள் இன்னமும் எந்தெந்த நிலைகள் செய்தாங்களோ இன்றைக்கு அதே நிலைகளை சின்ன பின்னமாக்கி இருக்கின்றது. மதங்கள் அனைத்துமே இப்படி தன் மதத்தை காப்பதற்கு பல நிர்பந்த ஆற்றல்களை அவங்க பயன்படுத்தி மெய் உணர்வை அவர்கள் பெறாத வண்ணம் தடுத்து நிறுத்தி அதை எல்லாமே பெண்கள் வழியிலேயே தான் தீட்சண்யங்களை அதீதமான நிலைகளை இட்டு பாய்ச்சி எந்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்களை சாடியதான் இருப்பார்கள், பெண்களுடைய ஆற்றல்களை மடக்கியதான் இருப்பார்கள், அவர்கள் பாரகப்படுத்தியதான் இருப்பார்கள். அந்த பாரக நிலைகள் எடுத்துக்கொண்ட அந்த மூச்சுகள் அந்த எந்தெந்த தாய்மார்களுடைய உணர்வுகள் இது படுகின்றதோ அவர் எட்ட மூச்சலைகள் அனைத்துமே அது அக்னி சக்தி என்று தெரியாது, ஆதி சக்தி தான், அது ஆவி. அது அண்டத்திலே சேர்ந்த பின் ஒரு திடப்பொருள் ஆகும் போது துவைதம் அது சிவமாகின்றது. நாம் உடலுக்குள் நின்று சக்தியா இயங்குவதும் அருவி, ஒரு கருவின் தன்மை உருவாக்குவதும் அருவி. ஆகின்ற தாய்மையுடைய நிலைகள் எண்ணத்தாலே இருவருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்க்கவில்லை என்றால் அந்த உணர்வின் எண்ணம் பிரதிபலிக்காது. கணவன் மனைவியுடைய நிலைகள் ஒன்று சேர்த்த எண்ணத்துடன் யாவரொருவர் இயக்கின்றனரோ அவங்க புனித மகான் என்று கூட சொல்லலாம். அந்த இருவருடைய நிலைகள் ஒன்று சேர்த்த வாழ்க்கையிலே நாம் அன்று மகரிஷியை காட்டிய அன்று மா மகரிஷி அதாவது ஆதிசங்கரர் சொன்னது போன்று சிவசக்தியின் சுரூபத்தை கணவன் மனைவியுடைய நிலைகள் ஒன்று சேர்த்த ஒழுக்கணிந்த எண்ணத்துடன் அவர்கள் வாழ்க்கை தொடரப்படும் போது அந்த உணர்வுக்கு ஒன்று சேர்த்து தனக்குள் பிறக்கும் குழந்தைகளும் மெய் உணர்வின் தன்மை கொண்டு மெய் ஒளியான நிலைகள் இங்கே வளர்க்கப்பட்டு வெண்ணின் ஆற்றலை பெறும் தகுதியை அந்த குழந்தைகள் பெறுகின்றன. ஆனால் அந்த குழந்தைகளுடைய நிலைகள் தகுதி பெறும்போது அவர்கள் உணர்வுகளே அந்த தாய்மையான நிலைகள் அவர்களுக்கு கிடைக்கின்றன. இவ்வாறு கிடைக்கிறதுதான் சாவித்திரி நலாயினி கதைகள் எல்லாம் சொல்லியிருப்பார். சாவித்திரி என்பது கணவன் மனைவி. இப்ப இதுல ஒரு ஓரவஞ்சமா சொல்லியிருப்பாங்க. சாவித்திரி தன் கணவனையே பின்பற்றி இருந்தாரு, கணவன் எதை செய்தாலும் கணவனை பின்பற்றிட்டு போனார், யமனிடம் வந்து மீட்டினார் என்று சொல்லலாம். அப்படி அல்ல. ஆக கணவன் மனைவி இருவருமே ஒன்று சேர்த்து இணக்கத்தின் நிலைகள் கொண்டு இந்த உணவின் தன்மை எவரொருவர் கூட்டிக் கொண்டிருந்தாரோ இறந்த பின் அவருடைய உயிராத்மா இன்னொரு சரீரத்துக்கு போகாத வண்ணம் அவருடைய ஒளி சரீரம் ஆனதற்கு தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை அவர் உயிராத்மா சூட்சமா இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கவரப்பட்டு அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த மெய் ஒளியின் தன்மை சுடராக்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த ஒளியின் சரீரமா மாற்ற முடியும். அதனால்தான் கணவன் முன் சென்றாலும் அந்த மனைவியுடைய தன்மையுடைய நிலைகளை நாம் எடுத்துக்கொண்ட இருவருடைய நிலைகள் ஒரே நிலைகள் எடுத்துக்கொண்டால் அந்த கணவனின் பாசமான உணர்வுகள் அந்த சிவமான சக்தி இங்கே தாய்மையுடைய உடலுக்குள் அந்த வந்து விடுகிறது. இப்ப நான் பேய் பிடித்திருந்து சொல்றேன் இதை போன்று. ஆனா பெண்களுடைய ஈர்ப்புகளுக்குத்தான் ஜாஸ்தி, இந்த பெண்களுடைய ஈர்ப்பு வட்டத்துக்குள் தான் இந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு. ஆண்களுடைய நிலைகள் பெண்பாலுடைய சக்திகள் அதிகமான இருந்தால் அந்த அமில சக்திகள் அதிகமா இருந்தால்தான் அந்த ஆண்களுக்கு இந்த பேய் பிடிக்கும் நிலையை வரும். ஆக இந்த உணர்வின் ஆற்றல் இறைவிக்கின்ற தன்மை பெரும்பாலும் பெண்களுக்கே தான் வரும்.
ஆக அவ்வாறு தன் கனவின் பால் தன் மெய் உணர்வின் தன்மையை மெய் ஒளியுடன் கலந்து அவருடைய சொர்க்கத்தின் தன்மையை அவர் இணைத்துக் கொண்டார். இந்த உடலின் தன்மை இந்த உயிராத்மா இறந்த பின், இந்த உயிராத்மா இந்த உடலுக்குள் வந்த பின் எந்த மெய் ஒளியின் தன்மை தனக்குள் கூட்டி வளர்த்தாரோ இந்த உடலுக்குள் நின்றே அது பூஜிக்கும் நிறைகள் கொண்டு இந்த உயிராத்மா தனக்குள் ஐக்கியமாகி இரு நிறைகளிலும் உயிருக்குள் ஒளியின் தன்மை பெற்று தான் விண்வெளி செல்லும் மார்க்கத்தை அன்று ஆதிசங்கரர் சொன்னார். ஆனால் அதை போன்ற மெய்வொழியின் தன்மையை அத்வைதத்தினுடைய தத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்திவிட்டு கோலமா மகரிஷியா இருந்தாலும் அவர் அதற்கு முன்னால் அரசு சபையினுடைய தன்மைகள் இத்தாய்மையுடைய தன்மையை தனக்குள் அறிந்து உணர்ந்துதான் தன் மனைவியின் தன்மையை அன்று நாம் நீங்க இதை கேட்கலாம். பரசுராமுடைய நிலைகள் தன் மக்களின் தன்மையை தனக்குள் எப்படி வளர்த்தார், அது சீறு சீரான நிலைகளை தனக்குள் எடுத்து அந்த மனைவியின் தன்மையை அங்கு உணர்த்தி காட்டி அவர் தான் கோலமா மகரிஷி என்ற நிலையை அது பின்னாடி இன்னைக்கு அந்த சரித்திரமே தெரியாது. வேற ஏதோ அவர் எடுத்துக்கொண்ட தத்துவத்தை பரசுராம் அதந்து அந்த வியாசன் கொடுத்த மகாபாரதத்தின் தத்துவத்தை தான் இவர்கள் காவியங்களாக தீட்டப்பட்டு கதைகளாக ஏற்பட்டு நீங்க புஸ்தக ஏட்டுகளை பாக்குறதுன்னா ரொம்ப நாம சொல்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். ஏட்டுகளை பாக்குறதுன்னா ரொம்ப சிரமம். ஏனென்றால் இது நான் இங்க இருந்து கடந்த காலம் நாம என்ன குருநாதர் நாம புசத்துல வீரகரவுகள் எழுதியிருப்பேன். கொல்லூர்ல போய் மலையிலையும் தண்ணியிலையும் அட்டகடியிலும் உட்கார்ந்துக்கிட்டு ஏன்னா இத்தனை உண்மை சொல்றேன்னா கொல்லூர்ல அட்டை என்னைக்கு அந்த தியானத்துல இருக்கும்போது பார்த்தோம் மழை காலம் பார்த்தோம்னா அட்டையா இருக்கும். பார்த்தோம்னா உடல்ல இதை ஆடை வெட்டி போட்ட மாதிரி இந்த மழை பேருக்கு இந்த அட்டையெல்லாம் கடிச்சு பார்த்தோன்னு மேலெல்லாம் ரத்தமா கொட்டும். இந்த அட்டை காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா நடந்து போயிட்டு இருந்தா கடிக்கிறே தெரியாது, ரத்தம் போயிட்டே இருக்கும். ஒரு 10 அட்டை கடிச்சா போறோம் 1 லிட்டர் ரத்தத்தை குடிச்சிடும். அந்த மாதிரி சில இதுகளை இது பண்ணி அப்படி உட்கார செய்து சில உணர்வுகளை எடுக்க செய்து இந்த உணர்வின் அலைகள் அந்த ஒவ்வொரு மகரிஷிகளும் அவர் எவ்வாறு தன் நிலைகளே அவர் வாழ்க்கையில வந்த இன்னல்களை அவர் மாற்றி மெய் உணர்வை அறிந்த பின் அவர் எவர்களுடைய அல்லல்களை மாற்றி அவர் உணர்வுகளை பெற்றார். அதை நீ பார் என்ற நிலைகளுக்குத்தான் என்னை இன்னல்கள் அங்கு சிக்க வச்சு அந்த உணவின் தன்மையை பல பல தொல்லைகளை காட்டுக்கோ. ஏதாவது கொள்ளுக்குள்ளாது நாராயணசாமி அவருக்கு கேட்டா தெரியும், இந்த இவங்களுக்கு தெரியும் கந்தசாமி அவங்களுக்கு அவங்க அடிக்கடி நாங்க ஜபத்துல இருக்கும்போது அப்ப வருவாங்க, அங்க வந்து பார்த்துட்டு வருவாங்க, காட்டுக்குள்ள இருக்க போப்போம். இப்படி எல்லாம் அங்க சில இதுகளை உண்மையை நாம் கண்டறிந்தும் இது உங்களுக்கு சுலபமா சொல்றோம். ஏன்னால அந்த மெய்ய மகரிஷிகள் ஆதிசங்கரர் நம் தற்கால வாழ்க்கையிலே அவர் விட்ட மூச்சலைகளுடைய எண்ண அலைகளை கோலமா மகரிஷி அவர் உடல் புகுவதற்கு முன் அதாவது ஆதிசங்கருடைய உடல்ல புகுந்து மெய் உணர்வின் தன்மை வெளிப்படுத்தி அந்த அலைகள் இங்கே புவியில உண்டு. அவர்கள் சென்ற பின் இந்த சப்தரிஷி மண்டலங்களிலே அவர் உயிராத்மா இணங்கி இருக்கின்றது. ஆகையினாலே அந்த நீங்களுடைய அறுவழி உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்றது. இதை வழித்தொடர்ந்து நீங்க தியானத்துல ஆற்றல் பெற்று நீங்க பெற வேண்டும் என்று அடுத்து நம்ம தியானத்தை ஆரம்பித்துக்கொள்ளோம்.